தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக. இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருவையானது புனித ஜூப்ரேசியாவுடைய நினைவு நாளை நினைவு கூறுகின்றது. ஜூப்ரேசியா இந்தியாவின் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு புனிதராக இருக்கின்றார். இவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிக காலமாக நோய்வாய்ப்பட்டவராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய கன்னியர் மடத்திலே இருக்கின்ற பொழுது நற்கருணை ஆண்டவரோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு புனிதையாக இருக்கின்றார். அதிகமான நேரங்கள் நற்கருணை ஆண்டவரோடு செலவிட்டதாக சொல்லப்படுகின்றது. அவருடைய வாழ்க்கையிலே கன்னியர் மடத்திலே இருக்கின்ற பொழுது அதிகமான நாட்களையும் அதிகமான நேரங்களையும் சிறிய தேவாலயத்திலே நற்கருணை ஆண்டவரோடு உறவை வளர்த்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு சொல்லுகின்றார்: ஆண்டவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். ஆண்டவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் நீதியோடு வாழ வேண்டும். நீதியோடு வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைகிறது, உயர்ச்சி அடைகிறது, ஆண்டவரோடு வாழ ஆரம்பிக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையிலே நீதி எங்கே என்று கேட்கின்ற அளவிற்கு நீதி குழி தோண்டி புதைக்கப்படுகின்றது. காரணம், ஏற்றத்தாழ்வுகள், உயர்வுகள், நான் என்ற ஆணவம், ஆட்சி, அதிகாரம், இவைகளினால் நீதி குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. பாராபட்சம் காட்டுதல், எனக்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்துதல், எனக்கு பிடித்தவர்களை நான் எனக்குள் வைத்திருத்தல், அவர்கள் மூலமாக நான் என்னுடைய பெருமையையும் புகழ்ச்சியையும் வெளி உலகத்திற்கு பறைசாற்றுதல், வெளியே பறைசாற்றுதல், இவ்வாறான சூழ்நிலைகளிலே நீதி குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. ஆகவேதான் நாங்கள் நீதியோடு வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நீதி வழங்க வருகின்றார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நீதி கிடைக்கவும், நீதிக்கு குரல் கொடுக்கவும், நீதியோடு வாழவும், நீதிக்காக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழவும் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். புனித ஜூப்ரேசியாவினுடைய நினைவு நாளாகிய இந்த நாளிலே புனித ஜூப்ரேசியா மூலமாக ஆண்டவரிடம் சென்று உண்மையான நீதியை நாங்கள் நிலைநாட்டவும், நீதியோடு வாழும் உள்ளங்களாக நாங்கள் உருமாற்றம் பெற புனிதையின் மூலமாக ஆண்டவரிடம் செல்லவும். உங்கள் அனைவருக்கும் புனித ஜூப்ரேசியாவினுடைய நினைவு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன். அன்னை மரி மூலமாக நீதியின் பிள்ளைகளாக உருமாற்றம் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.